வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி உப்புமா தான். உப்புமாவில் என்னங்க ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள், நிஜமாகவே ஸ்பெஷல் தான். எதுவும் இல்லையானா அப்போது உப்புக்கு சப்பானியாக தான் நம்ம உப்புமா செஞ்சது பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே உப்புமா செய்யுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, சரிங்களா? தினமும் இட்லி தோசை அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எப்படியும் உப்புமா செய்வோம். சிலருக்கு உப்புமான்னு அந்த பேர் கேட்டால் சாப்பிட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு எல்லா சட்னியுமே தொட்டுக்கலாம். என்னோடய தாட்டு அது வெறுமனை சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுட சுட ஸ்பூன் போட்டுக்கின்னு வெறுமனை இல்லை கையிலையோ சூடாக வெறுமனை சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டோடு உணர்ந்து சாப்பிட முடியும், சரிங்களா? அது நல்லா ஒரு கப்பு நிறையா சாப்பிடணும். அரை வயிறு தான் சாப்பிட்டா போதும். பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் போட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு மோர், கொத்தமல்லி தழை, பெருங்காயத்தூள் அது மாதிரி போட்டு தண்ணியாக ஒரு கப்பு மோர் குடிச்சிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா திம்முன்னு நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், சரிங்களா? நிறைய மெத்தடில் செய்யலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணி அளவும் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஒரு சிலருக்கு தண்ணி தான் ஊற்றிட்டு அப்படியே இது மாதிரி நீர்க்க ஊற்றுவாங்க, அப்படியே அந்த மாதிரி வந்துடும். கஞ்சி மாதிரி வந்துடும், பிசின் மாதிரி வந்துடும், களி மாதிரி வந்துடும். மிஸ்டேக்ஸ் வர்றது சகஜம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த டைம் சரிப்படுத்திக்கலாம், சரிங்களா? இந்த மெத்தடில் தண்ணி அளவோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் உப்புமானாவது எல்லாருக்கும் பிடிக்கும், ஏன்னா அது டேஸ்டியாக இருக்குதுன்றதுனால, சரிங்களா? உங்களையும் பாராட்டுவாங்க. உங்களுக்கு பாராட்டு வேணுமா? இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் புதிய வீடியோக்குள்ளே போடுறதுக்கு உற்சாகத்தையும் ஒரு தெம்பையும் கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவை உப்புமா செய்கிறதுக்கு 1/4 கிலோ ரவை எடுத்துக்கிறேன், சரிங்களா? அது ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கலாம். கிண்ணத்தில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளந்து உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க. எங்களுக்கு இது போதும். 1/4 கிலோ எடுத்து ஒரு கிண்ணத்தில் அளந்து எடுத்துக்கிறேன், சரிங்களா? எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வறுக்க வேணாலும் செஞ்சிடலாம். டபுள் ரோஸ்டட் ரவான்னும் கிடைக்கிது, அதை அப்படியே செஞ்சிட்டாலும் பரவாயில்ல. அப்படி வறுக்காத ரவையாக இருந்தால் கொஞ்சம் போல் வானலில் நல்லா செவக்க வறுத்து எடுத்துங்க. இப்போ 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி, இதுதான் அளவு, சரிங்களா? இந்த மாதிரி எந்த ரவைக்குனாலும் 1க்கு 2ன்னு போட்டு பாருங்க, க்ளீனாக சூப்பராக வரும், சரிங்களா? இப்போ கொஞ்சம் போல் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடாயை வச்சு ஹீட் ஆன உடனே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய். உங்களுக்கு நெய் வேண்டாம், வெறும் எண்ணெய் தான் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், சரிங்களா? நான் ரெண்டும் கலந்து சேர்த்துக்கிறேன். இந்த நெய் உருகி வந்தோடனே தாளிப்பு போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி நான் வெங்காயம்லாம் போடாமல் செய்கிறேன், சரிங்களா? கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் விட்டு நல்லா வெடித்து வரணும். இந்த உப்புமாவுக்கு டேஸ்ட் கொடுக்குறது இந்த தாளிப்பு தான். இந்த தாளிப்பில் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா உப்பு மாவாக போயிடும், சரிங்களா? இப்போது நல்லா கடுகு வெடித்து வந்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கிறேன், சரிங்களா? அது நல்லா செவந்து வரட்டும். இதில் நான் முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி என்னைக்காச்சும் ஒவ்வொரு நாளைக்கு செய்யும்போது சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? ஒரு 10-15 முந்திரிக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து இளம் சிவப்பாக வர வரைக்கும் இது பண்ணுங்கள். ரொம்ப நல்லா செவக்கணும்னு பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தீஞ்சிடும். அதை நம்ம இது பண்ணும்போது ஒரு இளம் சிவப்பாக இருக்கும்போது ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு வந்துடுங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, இப்போ நான் 1/4 கிலோ தான் ரவை எடுத்துருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குட்டி மிளகா ஒரு 3 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டு பார்த்துக்குங்க. பருப்பு இளஞ்சிவப்பாகவே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், சரிங்களா? கருக விட்டுறாதீங்க, அதுதான் டேஸ்ட்டு. இப்போ நம்ம தண்ணி, 1 கப்பில் ரவை எடுத்துருக்கோம்ல, 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன், சரிங்களா? இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. கல்லுப்பு, நீங்கள் தூள் சால்ட்டு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் அளவு கரெக்டாக சேர்த்துங்க.
டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. சரிங்களா? அளவாக சேர்த்துங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நீங்கள் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி வெங்காயம் இல்லாமல் செய்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க கூட ஒன்றும் தேவையில்ல. ஒரு கப்பில் வச்சு சாப்பிட்டுடலாம். உப்பு கரெக்டாக இருக்கும்போது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சரிங்களா? இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த டைமில் பொறுமையாக ரவை ஒரு கையில் கொட்டிக்கிட்டு கிண்டணும். மொத்தமாக கொட்டிட்டிங்கன்னு வச்சுங்க, ஒரே இடத்துல மொத்தையாகிடும். அப்புறமா அதை நீங்கள் உடச்சி விடுறதுக்குள்ளே தண்ணியெல்லாம் சுண்டு போயிடும், உப்புமாவே கெட்டு போயிடும். சரிங்களா? உங்களுக்கு அப்படி உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இன்னொரு ஆள் தேவைன்னா அவங்கள மெதுவாக கொட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பிடிச்சிக்கிட்டு கிண்டுங்க. இல்லை உங்களாலே முடியும்னா லெஃப்ட் ஹேண்டில் மெதுவாக கொட்டிக்கிட்டு ஒரு பக்கம் கரண்டி வச்சு மெதுவாக கிண்டிக்குங்க. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே கிண்டிட்டு வாங்க, கட்டாத அளவுக்கு. ஏன்னா சுடு தண்ணியிலே நம்ம கொட்டினோன்னே ரவை அதை கட்டிக்கிறப்ப தான் தன்மை உண்டு. சரிங்களா? மெதுவாக கிண்டி விடுங்க. பொறுமையாக செய்யுங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னா பொறுமையாக செய்யணும். அவசரம்னு தடால் புடால்னு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எதுலேயுமே டேஸ்ட் வராது. நீங்கள் கஞ்சி வச்சாலுமே அதில் டேஸ்ட் வராது. பொறுமையாக செய்யும்போது தான் கஞ்சி கூட அமிர்தமாக இருக்கும். சரிங்களா? இப்போ பொறுமையாக கிண்டி விடுங்க. இந்த பருப்பு அளவு வந்து இன்னும் கூட போட்டுக்கலாம். ஒவ்வொரு வாய்க்கும் நிறைய பருப்பு கிடைச்சாலும் டேஸ்டியாக இருக்கும். அது உங்கள் விருப்பம்தான். சரிங்களா? முந்திரி வேணானாலும் அவாய்ட் பண்ணிடலாம். போட்டால் நல்லாயிருக்கும். அது வந்து அது டேஸ்ட்டு தனியாக கொடுக்காது. அந்த உப்புமாவோடு அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டிதான். சரிங்களா? இப்போ நல்லா சுருண்டு வந்துச்சு. இந்த டைம்லேயும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இல்லை நல்லா சுருண்டுற வரைக்கும் வச்சிங்கன்னா நல்லா புட்டு மாதிரி உதிர அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அப்படியும் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம் தான். சரிங்களா? இது பாருங்கள், ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த அளவு தண்ணி ஊற்றி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எல்லாருமே யார் உப்புமா வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்களே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சரிங்களா? முதல்ல கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ குவான்டிட்டி போட்டு ட்ரை பண்ணுங்கள். மொத்தமாக உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, 1 கிலோ அப்படி போட்டு செஞ்சுட்டு அது சரியாக வராமல் போயிடும். ஏன்னா முதல்ல ட்ரை பண்ணுறது உங்களுக்கு பழகிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக எவ்வளோ வேணாலும் 5 கிலோ ரவைனாலும் போட்டு அட்டகாசமாக செஞ்சிடலாம். சரிங்களா? இப்போ எல்லாம் வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை நல்லா உதிரியாக கிண்டி விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு பவுல் உப்புமா ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணியாக ஒரு கப் மோர், கொத்தமல்லி தழை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு குடிச்சிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஒட்டினா மாதிரி வருதா? இப்போ சுட இருக்குது. சரிங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டிங்கன்னா புட்டு மாதிரி உந்து வரும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இன்றைக்கி நான் வெங்காயம் இல்லாமல் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பருப்பு இந்த தாளிப்பில் கவனமாக இருக்கணும், அதுதான் டேஸ்ட்டு. சரிங்களா? சுட டேஸ்டியான ரவா உப்புமா செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், உப்புமா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே புட்டு மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக உப்பும் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஒரு ஆளுக்கு இவ்வளோ போதும். சரிங்களா? குட்டி கப்பில் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணியாக ஒரு மோர், சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பெருங்காயம், கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே.